ரூபா கூட செலவு பண்ணாம உங்களுக்கு லீட்ஸ் டெய்லி வேணுமா? கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. நான் டாப் 5 ஃப்ரீ AI டூல்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். இந்த டூல்ஸ் நீங்க டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு லீட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இந்த இன்டர்நெட் உலகத்துல ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ், ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா இருக்குதுங்க. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் ஃப்ரீ, இன்ஸ்டாகிராம் ஃப்ரீ, வாட்ஸ்அப் ஃப்ரீ, யூடியூப் ஃப்ரீ, கூகுள் ஃப்ரீ, பின்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. ஆனா நம்ம எல்லாம் முறையா பயன்படுத்துறோமா அப்படிங்கறதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோல அந்த டாப் 5 AI டூல்ஸ் இந்த காலகட்டத்துல கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நாம ஜெயிக்க முடியும். ஸோ முறையா பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்காரிதம், மெஷின் லேர்னிங், ஏன்னா எல்லாமே நம்ம மெஷின் கிட்ட தான் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம கரெக்டா சொன்னா மட்டும்தான் அது கரெக்டா நம்மளுக்கு விடை தரும். வாங்க மெயின் வீடியோக்குள்ள போவோம். டூல் நம்பர் 1, சாட் ஜிபிடி. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதுன்னா நம்ம லிஸ்ட்ல சாட் ஜிபிடி தான். இது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயத்துல நம்ம மார்க்கெட் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். என்ன நடக்குது, எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சாட் ஜிபிடி கிட்ட கேட்டு நம்ம ஒரு ஐடியாஸ் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கு எப்படி ரிப்ளை பண்றது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம்ல கேப்ஷன்ஸ் எப்படி போடுறது, ஒரு டைரக்ட் மெசேஜுக்கு எப்படி ரிப்ளை பண்றது, இல்ல ஒரு ஃபாலோ அப் ஸ்கிரிப்ட் இமெயிலுக்கு நம்ம எப்படி பண்ணலாம், இல்ல ஒரு கவர்மெண்ட் டெண்டரே வருது அப்படின்னா அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி ப்ரொபோசல் இருக்கணும், அதெல்லாம் ஐடியாஸ் நம்ம போய் கேட்டோம்னா அது அப்படியே புட்டு வச்சிருங்க. ஸோ அது முறையா கேட்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹவு டு யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், கோ டு chat.openai.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜிமெயில் மூலியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஜிமெயில் ஐடி மூலியம் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு வரும். ஸோ அந்த இடத்துல இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க பெய்டு வெர்ஷன் போகணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீ வெர்ஷன்ல உதாரணத்துக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ரைட் டைரக்ட் மெசேஜ் டு கன்வின்ஸ் அ கஸ்டமர் டு பை ஹேண்ட்மேட் சோப் அப்படின்னு கொடுத்தோம்னா நிறைய சொல்லி கொடுக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லும், இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு. கேன் யூ கிவ் more samples, some 5 more samples out of it அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் 5 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ, எது ஆப்டா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதுல இருந்து நீங்க காப்பி பேஸ்ட் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்போ, இமெயிலோ, இல்ல இன்ஸ்டாகிராம் டைரக்ட் மெசேஜோ எங்க வேணாலும் நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முறையா கேட்கணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி டைரக்ட் மெசேஜ் எழுதுறது எல்லாம் வேண்டாம். யாரு உங்க கஸ்டமர், என்ன மாதிரியான கஸ்டமர், அவங்க இந்த மாதிரி நடந்திருக்குது, ஸோ அப்ப அந்த டைம்ல நான் எந்த மாதிரி ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும், கேன் யூ கிவ் 3 to 4 samples, அந்த மாதிரி முறையா கேட்டோம்னா கரெக்டா எல்லாமே சொல்லும். ஸோ பாத்தீங்கன்னா ஏன் இது சொல்றேன்னா, ஒன் ஆஃப் மை கிளைண்ட் இது கரெக்டா யூஸ் பண்ணி டெய்லி 10 ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ வித்தவுட் எனி சேல்ஸ் டீம். ஸோ அதுக்காகத்தான். ஸோ சாட் ஜிபிடி இஸ் அ மெயின் டூல் ஆன் டெய்லி பேசிஸ்ல ரிசர்ச்சுக்கு, கண்டென்ட் ஐடியாஸ்க்கு, நீங்க எதுக்கு வேணாலும், ஈவன் உங்களோட சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு நீங்க கண்டென்ட் கூட நீங்க தாராளமா கேட்டு நம்ம பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி. டூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெனிசாட். மெனிசாட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ரிப்ளை சிஸ்டத்தை நம்மளால உருவாக்க முடியும். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையோ இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜையோ கனெக்ட் பண்ணிட்டு அதுல அந்த டைரக்ட் மெசேஜஸ் வருது பாருங்க, அதில் கொஞ்சம் இன்டராக்டிவா நம்ம பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, டிஎம் பண்ணுங்க, கனெக்ட் அப்படின்னு டிஎம் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ கனெக்ட்னு கொடுத்த உடனே என்ன மெசேஜ் அவங்களுக்கு போகணும், ஒரு உதாரணத்துக்கு வெல்கம் டு இந்த மாதிரி ஏபிசி கம்பெனி, ஸோ இதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுல எங்க கிட்ட 1 2 3 4 5 விஷயம் இருக்கு, உங்களுக்கு நீங்க எது எதிர்பார்க்கறீங்க. சோ அப்படின்னா டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5 இந்த மாதிரி
ஒரு மெசேஜஸ் கொடுக்குறப்ப இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. அப்ப அவங்க 3 அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு என்ன மாதிரி மெசேஜஸ் போகணும், 1னா என்ன போகணும், 2னா என்ன போகணும், 3னா என்ன போகணும், அப்படியே நம்ம கரெக்டா இன்ஸ்டன்டா நம்ம ரிப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னம்னா சிஸ்டமே இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னம்னா இந்த PDF டவுன்லோட் பண்ணி பாருங்க. இப்ப எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்க, we will directly contact you அப்படிங்கிற மாதிரில நம்ம மெசேஜ் போட்டுட்டோம் அப்படின்னா இட் will be easy for them to reply. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரிப்ளையா தான் இருக்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ManyChat.com உள்ள போயிட்டு உங்களோட FB பேஜையோ இன்ஸ்டாகிராம் பேஜையோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேட் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவா பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு குவாலிட்டி லீட்ஸை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா பண்றது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட இந்த பாட் வந்து உங்க கஸ்டமர் கூட இன்டராக்ட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் லீட்ஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் டூல் நம்பர் 2. தேர்ட் டூல் பாத்தீங்க அப்படின்னா கேன்வாங்க. இந்த டூல் மட்டும் நீங்க டெய்லி பேசிஸ்ல ஒரு பிசினஸ் ஓனரா நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா நிறைய காசு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது நீங்க வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி அவ்வளவு நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏகப்பட்ட ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ், ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க டிசைனர் கிட்ட கொடுத்து பண்றதை விட நீங்க ரொம்ப ஃபாஸ்டா நீங்க உங்களால பண்ண முடியுங்க கேன்வால. ஸோ இந்த கேன்வா எப்படின்னா ஜஸ்ட் கோ டு கேன்வா ஆஸ் யூஷுவல் உங்களோட இமெயில் வச்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க வீடியோஸ் பண்ண முடியும், ஒரு ஒரு சோசியல் மீடியாக்குரிய போஸ்ட் நீங்க பண்ண முடியும், அப்புறம் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் பண்ண முடியும், ஈவன் உங்களோட ப்ரௌசர் டிசைன் பண்ண முடியும், விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண முடியும். எது வேணாலும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டூல். ஸோ கேன்வா இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் வித் ஆல் லாட் ஆஃப் பிசினஸ் ஓனர்ஸ்ங்க. தயவு செஞ்சு இதுல உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் போய் கேட்கலாம். கிரியேட் 10 போஸ்ட் ஐடியாஸ் டு ப்ரொமோட் மை கோல்டு ஜுவல்லரி ஷோரூம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அதை போய் கேட்டீங்கன்னா அது அப்படியே புட்டு எக்ஸாம்பிளா இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இது இன்ஸ்டன்ட் கண்டென்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு ஃபார் கான்டென்ட் அண்ட் ஃபார் டிசைன் பர்பஸ்க்கு கேன்வாவை யூஸ் பண்ணுங்க. இதுதான் டூல் நம்பர் 3. டூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிசினஸ். ஆஸ் அ பிசினஸ் ஓனரா வாட்ஸ்அப் வேற, வாட்ஸ்அப் பிசினஸ் வேறீங்க. வாட்ஸ்அப் வந்து ஃபார் பர்சனல் பர்பசஸ், வேற வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம பிசினஸுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் உள்ள இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டலாக் போட்டு வச்சுக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா, உங்களோட சர்வீஸ் கேட்டலாக்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மினி வெப்சைட்னே சொல்லலாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது இல்லாம யூ கேன் அட்வர்டைஸ், மார்க்கெட்டிங் மெசேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட பேமெண்டோட இதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி உங்களோட கிரீட்டிங் மெசேஜஸ், இல்ல நீங்க எங்கேயாவது வெளியில இருக்கீங்க, குவிக் ரிப்ளைஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நீங்க வந்து வாட்ஸ்அப் பிசினஸ்ல பண்ண முடியும். இதையெல்லாம் முக்கியமா பாத்தீங்கன்னா லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு CRM மாதிரியே ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல் மாதிரி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த லேபிள்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாம் சயின்ஸ் புக், ஹிஸ்டரி புக் அப்படின்னு லேபிள் ஓட்டுறோமோ அதே மாதிரி இப்போ பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு ஒரு லேபிள் நான் கிரியேட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் நாளைக்கு எடுத்து பாக்குறப்போ நான் வெறும் அந்த லேபிள்ஸ்ல போய் அந்த பேமெண்ட் பெண்டிங்கை மட்டும் கிளிக் பண்ணேன்னா இன்னைக்கு நான் 17 பேர்த்துக்கு நான் ஃபாலோ பண்ணணும், யாருக்கெல்லாம் கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்கோம், யாருக்கெல்லாம் ப்ரொபோசல் அனுப்பி இன்னும் ரிப்ளை வராம இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஒரு CRM மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் இஸ் ஃபார் பர்சனல், வாட்ஸ்அப் பிசினஸ் இஸ் ஃபார் பிசினஸ். இதுதான் 4வது டூல். டூல் நம்பர் 5 கடைசி AI டூல் என்ன அப்படின்னா நோஷன் AI அப்படின்னு ஒரு டூல் இருக்குங்க. இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக யூ கேன் பிளான் இட். எந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆகட்டும், ஒரு பிசினஸ் ஆகட்டும், நீங்க எதுனாலும் வந்து பிளானிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து 4 பேர்த்துக்கு கொடுக்கலாம், யாரா இருக்கலாம் அதை கேட் பண்ணலாம், என்ன டெட்லைன் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்துக்குமே உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாம அந்த டீம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நோஷன் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் குள்ள போனாங்க அப்படின்னா நீங்க வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்ப அவங்க உங்களை தொந்தரவு பண்ண வேண்டியது இல்லை, அவங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆர்கனைசேஷன் டூல்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு மட்டும் இல்லைங்க, ஈவன் யூ கேன் வந்து ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் பண்றதுக்கோ
இல்ல ஒரு சம்மரைஸ் பண்றதுக்கோ இல்ல ஐடியா ஜென்ரேட் பண்றதுக்கோ எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த நோஷன் ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன் உங்க பிசினஸுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த டூலை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு பிசினஸ் ஓனரா கண்டிப்பா இந்த 5 டூல் இஸ் மஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் இப்ப இருக்கிற காலகட்டத்திலீங்க. ஆமா, சாட் ஜிபிடி எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப டு ரைட் என்னென்ன கண்டென்ட் ஐடியாஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெனி சாட் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் த இன்ஸ்டன்ட் ரிப்ளை சிஸ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது கேன்வா ஃபார் த டிசைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது வாட்ஸ்அப் பிசினஸ்ங்க, அதுல ஏகப்பட்ட கேட்டலாக்ஸ் ஒரு மினி வெப்சைட்டாவே நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். கடைசியா நம்ம பார்த்தது நோஷன் ஏஐ to completely the organization setup to completely have a control on each and every projects. So அதுக்காக இந்த 5 டூலையும் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா மூணாவது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று மூணாவது ஃப்ரீ. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில, உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன், உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போற ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் a கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட், அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.